மருதூர்னு ஒரு ஊரில் செல்லப்பன்னு ஒருத்தன் இருந்தான். அவன் ரொம்ப கிளவர். அவன் என்ன பண்ணுவான், தன்னோட புத்திசாலித்தனத்தால் யாருக்கெல்லாம் என்ன பிரச்சனை வந்தாலும் அதுக்கு ஏதாவது ஒரு சொல்யூஷன் கொடுப்பான், அது தீர்த்து வைப்பான். அதனால் ஊரில் இருக்கிறவங்கெல்லாம் அவங்களுக்கு ஏதாவது பிரச்சனை அப்படின்னா நேராக இந்த செல்லப்பன்ட்ட வந்து இது மாதிரி எனக்கு இந்த பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. இவனும் வந்து அதை நல்லா ஆலோசனை பண்ணி அதுக்கு ஏதாவது ஒரு தீர்வு சொல்லுவான். இந்த செல்லப்பன் என்ன பண்ணான், ஒரு நாளைக்கு இப்படியே அடுத்த ஊருக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி அடுத்த ஊருக்கு போயிட்டு இருந்தான். அங்கே பார்த்தா எதிர்த்தாப்பில் ஒரு பையன் வந்துட்டு இருந்தான். அவனுக்கு என்ன ஒரு 25-30 வயசுக்குள்ளே இருக்கும். அவன் ரொம்ப கவலையோடு வந்துட்டு இருந்தான். உடனே இந்த செல்லப்பன் வந்து, என்னப்பாச்சு, உன் மூஞ்சியை பார்த்தா ரொம்ப கவலையாக இருக்கிற மாதிரி இருக்குது, என்னாச்சு அப்படின்னு கேட்டான். உடனே அது ஒன்றும் இல்லைங்க, என் பிரச்சனை என்னோட போட்டும், யாராலையும் இதை தீர்த்து வைக்கவும் முடியாது, அது மாதிரி ஒரு சிக்கலில் நான் மாட்டிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கவலையோட கிளம்ப பார்த்தான். இங்கே வா, நில்லு, உனக்கு என்ன சிக்கல்னு சொல்லு, அதை நான் எப்படி தீர்த்து வைக்கலாங்கிறத பற்றி நம்ம யோசிப்போம் அப்படின்னு. இல்லைங்க, எனக்கு வந்து வேலையே இல்லை, அதனால் நான் என்ன பண்ணேன், எங்கள் ஊர்லேருந்து கிளம்பி இந்த ஊருக்கு வந்தேன் வேலைக்கு. இங்கே வந்து ஒரு பண்ணையார் இருந்தார். அந்த பண்ணையார்கிட்ட போயிட்டு எனக்கு ஏதாவது ஒரு வேலை கொடுங்க, நான் எல்லா வேலையும் நல்லா செய்வேன் அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட ஒரு வேலை கேட்டேன். அவர் வந்து, என்கிட்ட ஒரு வேலை இருக்குது, நீ வேணால் அந்த வேலையில் சேர்ந்துக்கோ, நீ வந்து நல்லா வேலை செய்யி, உனக்கு வந்து நான் மாதம் 1000 ரூபாய் தரேன் அப்படின்னு சொன்னார். சரி, நான் வந்து மாதம் 1000 ரூபான்னு நானும் சரின்னு ஒத்துக்கிட்டேன். 3 மாதம் நீ என்கிட்ட வேலை பாரு, 3 மாதம் வந்து முடிஞ்ச உடனே நான் உனக்கு 3000 ரூபா பணத்தை கொடுத்துட்றேன் அப்படின்னு சொன்னார். நானும் சரி அப்படின்னு சொல்லி அவர் வீட்டிலையே தங்கியிருந்து அவர் சொல்கிற வேலையெல்லாம் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு, சரிங்க நான் இப்போவே வேலையில் சேர்ந்துடுறேன் அப்படின்னு சொன்னேன். உடனே அவர் சொன்னார், ஆனால் அதில் ஒரு சின்ன கண்டிஷன் இருக்குது, நான் சொல்லி நீ ஏதாவது ஒரு வேலையை செய்ய முடியல அப்படின்னா ஒவ்வொரு சொன்ன வேலைக்கும் நான் வந்து 1000 ரூபா கழிச்சுப்பேன். அது மாதிரி நான் 3 வேலை சொல்லுவேன், அந்த 3 வேலையும் நீ செய்ய முடியல அப்படின்னா நான் வந்து செய்ய முடியாத வேலைக்கெல்லாம் 1000 ரூபா கழிச்சுக்கிட்டுருவேன், அது உனக்கு பரவாயில்லையா அப்படின்னு கேட்டார். சரிங்க பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தா தினைக்கும் அவர் கொடுக்குற வேலையெல்லாம் நானும் செஞ்சுக்கிட்டே இருந்தேன். எந்த வேலையும் செய்யாமல் இல்லை, எல்லா வேலையும் செஞ்சுக்கிட்டு இருந்தேன். அப்புறம் அப்படி ஒரு நாளைக்கு வந்து பார்த்தா, நான் வேலையில் சேர்ந்தப்போ சொன்ன மாதிரி 90 நாள் முடிஞ்சிருச்சு. 3 மாதம் முடிஞ்சிருச்சு. முடிஞ்ச உடனே நான் அவர்கிட்ட போய் கேட்டேன், ஏங்க இன்னையோட 90 நாள் முடியுது, நான் இன்றைக்கி சாயந்தரம் எங்கள் ஊருக்கு போகலான் இருக்கேன், அதனால் நீங்கள் வந்து எனக்கு அந்த சம்பள பணம் 3000 ரூபாய் கொடுத்தீங்கன்னா நான் வாங்கிட்டு ஊருக்கு கிளம்புவேன் அப்படின்னு நான் அவர்கிட்ட சொன்னேன். அதுக்கு அவர் சொன்னார், இன்றைக்கி சாயந்தரம் தானே உனக்கு வந்து முடியுது உன்னோட 90 நாள், சாயந்தரம் வரைக்கும் நான் கொடுக்குற வேலையெல்லாம் நீ பண்ணணும்ல அப்படின்னாரு. சரிங்க, சாயந்தரம் வரைக்கும் இருந்து எல்லா வேலையும் முடிச்சு கொடுத்துட்டு போகிறேன் அப்படின்னு. நான் இங்கே வா, உனக்கு ஒரு சின்ன வேலை தரேன், இந்த வேலையை பண்ணு அப்படின்னு சொன்னார். உடனே நேராக வீட்டுக்குள்ளே கூப்பிட்டு போனார். அங்கே பார்த்தா நல்ல பீங்கான் ஜாடி, பெரிய ஜாடி ஒன்று இருந்துச்சு. அதே மாதிரி பீங்கான் ஜாடி சின்னதாக ஒன்று இருந்துச்சு. 2 ஜாடியும் பார்த்தா நல்ல கலை வேலைப்பாடு நிறையா செஞ்சு, அந்த பீங்கான் ஜாடியை பார்த்தாலே அது ரொம்ப விலை வசந்த ஜாடிங்கிறது தெரிஞ்சிச்சு. ரொம்ப பெரிய பணத்தை கொடுத்து அதை வாங்கியிருக்காரு போல இருக்குது அந்த 2 ஜாடியையும். அவர் என்ன சொன்னார், இங்கே வாப்பா, இந்த பெரிய ஜாடியை தூக்கி இந்த சின்ன ஜாடிக்குள்ளே வச்சிரு, அதான் உனக்கு கொடுக்குற மொதல் வேலை அப்படின்னாரு. உடனே நான் கூட அவர் தான் தப்பாக கொடுத்துட்டார் போல இருக்குது, சின்ன ஜாடியை தூக்கி பெரிய ஜாடிக்குள்ளே வைக்க சொல்கிறாரா அப்படின்னு வச்சுட்டு, எங்கே சின்ன ஜாடியை தூக்கி பெரிய ஜாடிக்குள்ளே வைக்கணுமா அப்படின்னு கேட்டேன். இல்லைப்பா, பெரிய ஜாடியை தூக்கி சின்ன ஜாடிக்குள்ளே வை, அதான் உனக்கு கொடுத்துருக்குற வேலை அப்படின்னாரு. உடனே நான் வந்து, ஏங்க எப்படிங்க பெரிய ஜாடியை தூக்கி சின்ன ஜாடிக்குள்ளே வைக்க முடியும், அது முடியாதே அப்படின்னேன். அது முடியாதா, சரி அப்போ உன்னோட சம்பள பணத்தில் 1000 ரூபா கட்டு அப்படின்னாரு. உடனே ஐயோ என்னங்க, யார்கிட்டனா கேட்டு பாருங்க, பெரிய ஜாடி தூக்கி சின்ன ஜாடிக்குள்ளே வைக்க முடியாதுங்க, நீங்கள் அதுக்காக என்னங்க என்னோடய சம்பளத்துலேருந்து 1000 ரூபா கம்மி பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டேன். உடனே அவர் வந்து, இதை பாரு, நம்ம 2 பேரும் போட்டுக்கிட்ட ஒப்பந்தப்படி நான் கொடுக்குற 3 வேலையும் நீ பண்ணியே ஆகணும்,
அந்த 3 வேலையும் நீ பண்ண மாட்டேன் அப்படின்னா நீ பண்ணாத ஒவ்வொரு வேலைக்கும் நான் வந்து 1000 ரூபாய் கழிச்சுக்குவேன். இதானே நம்ம ஆரம்பத்தில் போட்டுக்கிட்ட ஒப்பந்தம் அப்படின்னாரு. சரி, கண்டிப்பாக அந்த பெரிய ஜாடி தூக்கி இந்த சின்ன ஜாடிக்குள்ளே வைக்க முடியாதுன்னு எனக்கு தெரிஞ்சிருச்சு. 1000 ரூபா நமக்கு நஷ்டமாயிடுச்சு அப்படிங்கிறது தெரிஞ்சதுக்கு அப்புறமா சரி பரவாயில்ல, 2000 ரூபாயாவது வாங்கிட்டு இவர்கிட்டருந்து கிளம்பலாம் அப்படின்ட்டு சரி அடுத்த வேலை என்னன்னு சொல்லுங்க அப்படின்னு சொன்னேன். அவர் பார்த்தா அவரோட வீட்டிலேயே நல்ல பெரிய ரூம் ஒன்று இருந்துச்சு. அந்த ரூமுக்குள்ள நெல் வந்து கொட்டி வச்சுருந்தாங்க. அந்த நெல்லெல்லாம் கொஞ்சம் ஈரமாக இருந்துச்சான். அவர் என்ன சொன்னார், இந்த நெல் எல்லாத்தையும், இந்த ரூமுக்குள்ள இருக்கிற நெல் எல்லாத்தையும் கம்ப்ளீட்டாக காய வைக்கணும். ஆனால் அந்த நெல்லெல்லாம் நீ வந்து அந்த ரூமை விட்டு வெளியே கொண்டு போகக்கூடாது, அதை காய வைக்கணும் அப்படின்னாரு. எங்கள் நெல்லை வந்து எடுத்து கொண்டு போய் வெளியே கொட்டினா தானங்க, வெயிலில் கொட்டினா தானங்க காயும். நெல்லை வெளியே எடுத்துகிட்டு போகாமல் எப்படிங்க நெல் காயும் அப்படின்னு கேட்டேன். அவர் அதெல்லாம் எனக்கு தெரியாது, நெல்லை வெளியே எடுத்துகிட்டு போகக்கூடாது, ஆனால் நெல்லெல்லாம் காயணும், நெல்லை நீ காய வைக்கணும், இதான் உனக்கு 2வது வேலை அப்படின்னாரு. சரி, இவர் நம்மளை ஏமாத்துறதா பிளான் பண்ணிட்டாரு போல இருக்கு, அதனால தான் வந்து இப்படி ஒரு வேலையை நம்மக்கிட்ட சொல்கிறாரு அப்படின்னு நினச்சிக்கிட்டு சரி இந்த 2வது வேலையிலையும் நம்ம வந்து பண்ண முடியாது, 2000 ரூபா நமக்கு நஷ்டம். சரி 3 மாதம் வேலை பார்த்ததுக்கு ஏதோ கொஞ்சம் பணம் வரட்டும், 1000 ரூபாயாவது வரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு 3வது வேலை என்னங்க அப்படின்னு கேட்டேன். அவர் வந்து 3வது வேலை ரொம்ப சிம்பிள், என்னோடய தலை என்ன வெயிட்டுங்கிறத நீ பார்த்து சொல்லணும் அப்படின்னாரு. ஏங்க உங்களோட முழு உடம்பு என்ன வெயிட்டுன்னு வேணால் பார்த்து சொல்ல முடியுங்க எடை போட்டு, ஆனால் தலை மட்டும் எப்படிங்க தனியாக வந்து வெயிட்டு போட்டு சொல்ல முடியும் அப்படின்னு நான் கேட்டேன். அதுக்கு வந்து அவர் வந்து அதெல்லாம் முடியாது, தலையோட வெயிட்டை மட்டும்தான் நீ சொல்லணும், அதுவும் கரெக்டாக சொல்லணும், சொன்னா தான் உனக்கு சம்பளம், இல்லைன்னா 3 வேலையும் நீ பண்ணலை 3000 ரூபா கழிஞ்சிருச்சு, உனக்கு ஒன்றும் கிடையாது அப்படின்னாரு. எனக்கு வந்து ரொம்ப வருத்தமாக போயிடுச்சு. சரின்னு இந்த ஊர் மக்கள்கிட்டலாம் போய் முறையிடலாம் அப்படின்ட்டு அந்த பஞ்சாயத்தில் போய் முறையிட்டேன். அந்த பஞ்சாயத்தில் இருக்கிறவங்கலாம், ஏன்பா நீ போய் இந்த பண்ணையார்ட்டையா போய் வேலைக்கு சேருவேன், அவன் பயங்கர கொடுமைப்படுத்துகிற ஆளுங்கிறது உனக்கு தெரியாதா, யாருக்கும் 10 காசு கொடுக்க மாட்டான், சம்பள பணத்தை வாங்கி இது மாதிரி நிறையா பேர் அவன் ஏமாற்றிருக்கான், அவன் வந்து கேட்டால் என்ன சொல்லுவான், நான் போட்டுக்கிட்ட ஒப்பந்தப்படி அவன் செய்யாத 3 வேலைக்கு நான் 3000 ரூபா கழிச்சுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லுவான், எங்களால் அவனை ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்ட்டாங்க அவங்களும். சரி நமக்கு வந்து 3 மாத உழைப்பு இப்படி வீணாக போச்சு அப்படிங்கிற கவலையில் தான் நான் வந்து எங்கள் ஊருக்கு போயிட்டுருக்கேன் அப்படின்னு அந்த பையன் சொன்னான். உடனே செல்லப்பனுக்கு வந்து ரொம்ப கோவம் வந்துருச்சு இந்த பண்ணையார் மேலே. ஏன்னா அதோட இப்படி ஏமாற்றிருக்கான், இது மாதிரி எத்தனை பேரை ஏமாற்றிருக்கான், எனக்கு முன்னாடி ஒரு 9 பேரை ஏமாற்றிருக்காங்க, நான் தான் 10வது ஆள், 9 பேரை ஏமாற்றிருக்காரான் அப்படின்னு. சரி ஒன்று பண்ணு, 3 மாதம் தானே டைமு, நீ 3 மாதம் கழித்து சரியாக வந்து அந்த 9 பேரை கூப்பிட்டுக்கிட்டு நீ பண்ணையார் வீட்டுக்கு வா அப்படின்னு சொன்னான். உடனே அவனும் சரிங்க, அவங்க 9 பேரையும் என்னால் கண்டுபிடிக்க முடியும், நான் அவங்க 9 பேரையும் கூப்பிட்டுக்கிட்டு இன்னிலேருந்து 90வது நாள் 3 மாதம் முடிஞ்ச உடனே நான் வந்து பண்ணையார் வீட்டுக்கு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் போயிட்டான். நேராக இந்த செல்லப்பன் என்ன பண்ணான், அந்த பண்ணையார் வீட்டை தேடி கண்டுபிடிச்சிக்கிட்டு அங்கே போனான். போயிட்டு, ஐயா எனக்கு வெளியூருங்க, ஏதாவது ஒரு வேலை இருந்தால் கொடுத்தீங்கன்னா நான் வந்து வேலையில் சேர்ந்து ஏதாவது கொஞ்சம் சம்பாதிச்சுக்குவேன் பழச்சிக்குவேன் அப்படின்னு சொன்னான். செல்லப்பனை பார்த்த உடனே அந்த பண்ணையாருக்கு பயங்கர சந்தோஷமாயிடுச்சு. இந்த ஊரில் ஏமாறுறதுக்கு ஆளுக்கு பஞ்சம், இந்த மாதிரி ஒருத்தன் ஏமாந்து இன்றைக்கி தான் ஊருக்கு போகிறான், அதுக்குள்ளே என்கிட்ட ஏமாறுறதுக்கு இன்னொருத்தன் வந்து சேர்ந்துட்டான் அப்படின்னு அந்த பண்ணையாருக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. உடனே அவர் சொன்னார், இந்த பாருப்பா, சரி நீ ஏதோ வேலை வந்து கேட்குறேங்கிறதுனால உனக்கு வேலை தரேன், மாதம் 1000 ரூபா தருவேன் உனக்கு, 3 மாதம் நீ என்கிட்ட வேலை பார்க்கணும், 3 மாதம் முடிஞ்சதுக்கப்புறம் தான் உனக்கு 3000 ரூபா பணத்தை கொடுப்பேன். அந்த கடைசியில் நான் ஒரு 3 வேலை சொல்லுவேன், அந்த 3 வேலையில் நீ ஏதாவது ஒரு வேலையை செய்யலை அப்படின்னா நான் 1000 ரூபா பிடிச்சிக்குவேன் ஒரு வேலைக்கு, இந்த கண்டிஷனுக்கு உனக்கு ஓகேவா அப்படின்னாரு. ஓகேங்க, நீங்கள் சொன்ன எல்லா வேலையும் நான் செஞ்சிருவேன் அப்படின்னு. சரி நீ இன்றைக்கே வேலையில் சேர்ந்துரு அப்படின்னாரு. செல்லப்பனும் அங்கேயே வேலைக்கு சேர்த்துட்டான். இப்படி 1 மாதம் போச்சு, 2 மாதம் போச்சு, 3 மாதம் முடிஞ்சிருச்சு. 3 மாதம் முடிஞ்ச உடனே இவர் என்ன பண்ணார், 90வது நாளே காலையில் செல்லப்பனை கூப்பிட்டார், இங்கே வாப்பா, உனக்கு வந்து இன்னையோட அந்த 3 மாதம் முடியுது இல்லை அப்படின்னாரு.
ஆமாங்க, இன்னையோட 3 மாதம் முடியுது, நீங்கள் 3000 கொடுத்தீங்கன்னா நான் வாங்கிட்டு ஊருக்கு கிளம்பிடுவேன் அப்படின்னு. ஏப்பா நான் தான் சொன்னேனே 3 மாதம் முடிகிறப்ப நான் உனக்கு ஒரு 3 வேலை சொல்லுவேன், அந்த வேலையை நீ செஞ்சுட்டு அதுக்கப்புறமா தான் காசை வாங்கிட்டு போகணுன்னு அப்படின்னு. சரி சொல்லுங்கள், நான் வந்து அந்த வேலையை செஞ்சிடுறேன் அப்படின்னு. இங்கே வா அப்படின்ட்டு நேராக அவனை கூப்பிட்டுக்கிட்டு உள்ள போய் அந்த 2 ஜாடியை காமிச்சார். இதை பற்றியா, இந்த ஜாடி, இது 2 நல்ல விலை வசந்த ஜாடி. ஸோ இதில் இந்த பெரிய ஜாடி இருக்குல்ல, இந்த ஜாடி எடுத்து சின்ன ஜாடிக்குள்ளே போடணும், இதான் அவன் வேலை, மொதல் வேலை அப்படின்னாரு. உடனே இவன் வந்து அப்படியாங்க, இது ரொம்ப சின்ன வேலை இல்லை அப்படின்னு சொன்னான். சொல்லிவிட்டு கிடுகிடுன்னு போய் ஒரு பெரிய கம்பை எடுத்துக்கிட்டு வந்து அந்த பெரிய ஜாடியை போட்டு கம்பால் 4 சாத்தி அதை உடச்சி அதை தூக்கி சின்ன ஜாடிக்குள்ளே போட்டான். உடனே இந்த பண்ணையார் வந்து பதறிட்டார். ஐயோ, என்னடா அந்த ஜாடியோட விலை என்னங்கிறதே தெரியாமல் நீ மட்டும் ஜாடியை உடச்சிட்டியே அப்படின்னாரு. ஜாடியெல்லாம் உடைக்கலைங்க, நீங்கள் தான் வந்து பெரிய ஜாடி எடுத்து சின்ன ஜாடிக்குள்ளே போடணும். நீங்கள் பெரிய ஜாடி எடுத்து நான் சின்ன ஜாடிக்குள்ளே இப்போ போட்டிருக்கேன். இங்கே பாருங்கள், இப்போ பெரிய ஜாடி சின்ன ஜாடிக்குள்ளே தானே இருக்குது. நீங்கள் இந்த ஊரில் யார்கிட்ட வேணால் கேட்டு பாருங்கள், நான் செஞ்சது தான் கரெக்டுன்னு சொல்லுவாங்க அப்படின்னு. உடனே இந்த ஊர் மக்கள்கிட்டலாம் போய் கேட்குறதுக்கு இந்த பண்ணையாருக்கு கொஞ்சம் பயம் வந்துருச்சு. என்னடா இது வரைக்கும் நம்ம நிறையா பேரை ஏமாற்றிருக்கோம், அவங்கெல்லாம் போய் ஊரில் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க நம்மளை பற்றி. இப்போ போயிட்டு இவன் பண்ணது கரெக்டாக தப்பான்னு கேட்டோம்னா ஊர் மக்கள்லாம் என்ன சொல்லுவாங்க, அவன் பண்ணது கரெக்டுன்றவாங்க. நமக்கு ஆல்ரெடி ஜாடியை உடச்சி இவன் கண்ணா பின்னான்னு நமக்கு டேமேஜ் பண்ணி விட்டான், நிறைய நஷ்டத்தை உண்டாக்கிட்டான். இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு தெரியலையே அப்படின்ட்டு, சரி இந்தா நான் உனக்கு 2வது வேலை தரேன். இந்த ரூம்குள்ள ஃபுல்லாக ஈர நெல் இருக்குது, இத்தனை ஈர நெல்லையும் நீ வந்து நல்லா காய வைக்கணும். ஆனால் இந்த நெல்லெல்லாம் வந்து இந்த ரூமை விட்டு வெளியே எடுத்துகிட்டு போகக்கூடாது அப்படின்னு சொன்னார். உடனே சரிங்க அப்படின்னா, என்னடா சரின்ட்டானே அப்படின்னு. இது ரொம்ப சிம்பிளான வேலைங்க, இதோ பாருங்கள் நான் எப்படி பண்ணுறேன் பாருங்கள் அப்படின்ட்டு கிடுகிடுன்னு என்ன பண்ணால் அந்த ரூமோட கூரை மேலே ஏறினான். ஏறிவிட்டு அந்த ரூமோட கூரையெல்லாம் பிச்சு போட ஆரம்பித்தான். என்னடா பண்ணுற, கீழே இறங்கடா, ஏன்டா எங்கள் வீட்டு கூரையெல்லாம் பிக்கிற அப்படின்னு. இவர் சொன்னதை அவன் காதுலேயே வாங்கலை. அந்த வீட்டோட கூரை முழுக்க பிச்சு கீழே எரிஞ்சான். எரிஞ்சு விட்டு அதுக்கப்புறமா தான் கீழே இறங்கினான். இறங்கிட்டு, அப்பாடா நீங்கள் கொடுத்த 2வது வேலையும் முடிச்சிட்டாங்க அப்படின்னு. என்ன 2வது வேலையை முடிச்சேன், நான் உனக்கு நெல் எல்லாத்தையும் காய வைக்கணும்னு சொன்னேன், நீ என்னன்னா கூரையை பிச்சு எரிஞ்சிருக்க அப்படின்னாரு. அவருக்கு பார்த்தா தான் ரொம்ப ஆசையாக கட்டின வீடு இப்படி குட்டிச்சோராக நிற்குதே அப்படின்னு சொல்லி அவருக்கு பயங்கர வருத்தம் ஆயிடுச்சு இந்த பண்ணையாருக்கு. ஆமாங்க, உள்ளே இருக்கிறது ஈர நெல், அதை வெளியே எடுத்துகிட்டு போகக்கூடாது. நீங்கள் உள்ளே சூரிய ஒளி வரணும்னா என்ன பண்ணணும், கூரையை பிச்சு எறியணும், அதை தான் பண்ணியிருக்கேன் அப்படின்னா. ஐயோ, இவன் என்னடா புத்திசாலியாக இருக்கான், நம்மளை ஏமாற்ற மாட்டேங்கிறானே, இவன் ஏமாற மாட்டேங்கிறானே, நம்மளை வந்து ரொம்ப போட்டு டார்ச்சர் பண்ணுறானே அப்படின்னு நினச்சி அந்த பண்ணையாருக்கு வந்து ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. உடனே சரி எப்படி இருந்தாலும் இந்த 3வது வேலையில் இவன் வந்து கண்டிப்பாக மாட்டிக்குவான் அப்படின்ட்டு, சரி இங்கே வா உனக்கு ஒரு 3வது வேலை சொல்கிறேன், என்னோட தலையோட எடை எவ்வளவுங்கிறத நீ கரெக்டாக சொல்லணும், இதுதான் உன்னோட 3வது வேலை அப்படின்னாரு. இதுவும் ரொம்ப சிம்பிளுங்க அப்படின்னா. அப்படின்ட்டு நேராக கிடுகிடுன்னு தோட்டத்துக்கு போனான். அங்கே வந்து நல்லா காய்ச்சி பெருசாக இருக்கிற ஒரு பூசணிக்காவை பறிச்சுக்கிட்டு வந்தான். பறிச்சுக்கிட்டு வந்து இந்த பண்ணையார்கிட்ட, இங்கே பாருங்கள் இந்த பூசணிக்காய் இருக்குல்ல, இந்த பூசணிக்காவோட எடையும் உங்கள் தலையோட எடையும் ஒரே எடை தான் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த பூசணிக்காவை வந்து திராசில் ஒரு பக்கம் வச்சான். வச்சுவிட்டு, நான் வந்து சும்மா சொல்லலைங்க, உங்கள் தலையை வெட்டி இந்த திராசில் இன்னொரு தட்டில் வைக்கிறேன், பாருங்கள் 2ம் ஒரே எடை தான் இருக்கும் அப்படின்னாரு. என்னது என் தலையை வெட்டி வைக்கிறியா அப்படின்னு. ஆமாங்க, தலையோட எடையை எப்படிங்க எடை போடுறது, இந்த பூசணிக்காய் எடை சரியாக இருக்காங்கிறத பார்க்கணும்ல, அதனால உங்கள் தலையை வெட்டி தான் அந்த திராசில் வைக்கணும் அப்படின்ட்டு ஒரு கத்தி எடுத்துக்கிட்டு வந்தான். உடனே பண்ணையார் வந்து, ஐயோ இந்தாந்தா நீ தலையெல்லாம் நீ வெட்ட வேண்டாம், நான் உனக்கு இந்த உன் பணத்தை கொடுத்துட்றேன், நீ எடுத்துக்கிட்டு நீ கிளம்பு அப்படின்னாரு. இல்லைங்க, வேலையை முடிக்காமல் நான் வந்து பணத்தை வாங்க மாட்டேங்க, முதல்ல உங்கள் தலையை வெட்டி இந்த திராசில் வச்சு 2 சரியான எடையாக இருக்கான்னு பார்க்குறேன், அதுக்கப்புறமா தான் நான் காசை வாங்குவேன் அப்படின்ட்டான். உடனே இந்த பண்ணையாருக்கு நல்லா புரிஞ்சு போச்சு, இவன் வந்து நம்மளை வந்து தலையை வெட்டாமல் விட மாட்டான் அப்படின்ட்டு. ஐயோ என்னை மன்னிச்சிருப்பா, உனக்கு வந்து இந்த மாதிரி வேலை கொடுத்ததே தப்பு, நீ வந்து நான் 3000 உனக்கு பணத்தை கொடுத்துட்றேன், நீ தயவு செஞ்சு என்னை மன்னிச்சிரு அப்படின்னாரு. உடனே இந்த செல்லப்பன் சொன்னான், இதை மாதிரி நீங்கள் எத்தனை பேரை ஏமாத்திருக்கீங்க அப்படின்னு. உடனே அதெல்லாம் உனக்கு எதுக்குப்பா அப்படின்னாரு. இதோ வர்றாங்க எல்லாரும் இன்னைக்கு அப்படின்னு சொல்லும்போதே பார்த்தா வாசலில் ஏதோ சத்தம் கட்டுச்சு.
அங்கே போய் பார்த்தா அந்த முன்னாடி பார்த்தா அவர் ஒரு பையன், அந்த பையன் வந்து மிச்சம் இருக்கிற 9 பேரையும் கூப்பிட்டு வந்துட்டான். எல்லாரும் அந்த 10 பேரும் வாசல் நின்றுட்டு இருந்தாங்க. இந்த 10 பேரும் உங்கள்கிட்ட வேலை பார்த்து 3 மாதம் வேலை பார்த்து ஏமாந்தவங்க. எல்லாருக்கும் நீங்கள் எவ்வளோ பணம் தரணும்? ஒவ்வொருத்தருக்கும் 3000 ரூபா தரணும், எனக்கும் 3000 ரூபா தரணும். ஆனால் நீங்கள் செஞ்ச தப்புக்கு எங்கள் எல்லாருக்கும் நீங்கள் 6000 ரூபா கொடுக்குறதா இருந்துச்சுன்னா நான் வந்து உங்கள் தலையை வெட்டாமல் விட்றேன், இல்லைன்னா உங்கள் தலையை வெட்டி இந்த திராஸில் வச்சிடுறேன். நீங்கள் என்ன சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டேன். உடனே இந்த பண்ணையாருக்கு வந்து என்ன பண்ணுறதுனே தெரில. ஐயோ இவன்ட்டே தப்பிச்சா போதும் அப்படின்ட்டு உடனே சரிப்பா நான் வந்து எல்லாருக்கும் 6000 ரூபா கொடுத்துட்றேன் அப்படின்னு ஒரு கடைசியில் ஒத்துக்கிற மாதிரி ஆயிடுச்சு. ஏன்னா இந்த ஊர் மக்கள்லாம் ஃபுல்லாக வந்துட்டாங்க. அங்கே அந்த ஊர் மக்கள் ஃபுல்லாக இந்த ஏமாந்தவங்களுக்கு பக்கத்தில் நிற்கிறாங்க, அவங்களுக்கு சாதகமாக இருக்காங்க. இந்த பண்ணையாரை ஏமாத்தினது தப்பு அப்படிங்கிறாங்க. அதனால் பண்ணையாருக்கு வேறு வழியே இல்லை. வீட்டுக்குள்ளே போய் அவர் சேர்த்து வச்சுருந்த பணத்தை எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு வந்து எல்லாருக்கும் ஆளுக்கு 6000 ரூபா கொடுத்தாரு. எல்லோரும் அவங்கவுங்க வாங்கிக்கிட்டு செல்லப்பனுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிவிட்டு அவங்கவுங்க ஊருக்கு போய் சேர்ந்தாங்க. அந்த பண்ணையாரும் அதுக்கப்புறமா நான் இனிமேல் யாரையும் ஏமாற்ற மாட்டேன், நல்லவனாக இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் ரொம்ப நல்லவனாக இருந்தார். நல்லா இருந்துச்சு அந்த கதை. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். முக்கியமாக மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்காக, உங்கள் குழந்தைங்களுக்காக இன்னும் நிறைய நல்ல நல்ல கதைகள் வந்துக்கிட்டே இருக்குது. ஸ்டோரி டைம் தமிழ் சேனலோட தொடர்பில் இருங்க. நன்றி, வணக்கம்.